அப்போ இந்த மூளைக்கு இந்த மூளை கண்டுபிடிக்கணும்னா இப்ப சதுரத்தின் மூளை விட்டம் என்னவா இருக்கும்? சதுரத்தின் மூலவிட்டம் a√3. சதுரத்துக்கு a√2. அது கனசதுரத்துக்கு தான் √3. அதான் இப்ப கணம் தான் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? இது பொதுவா பாத்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்து நான் கேக்குறது செவ்வகத்தின் மூளை விட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சதுரத்துக்கு வந்து a√2 ரைட். அதுதான் பித்தாகரஸ் தேற்றம் வரும்னு சொன்னேன், அதுவா? ஆமா, பித்தாகரஸ் தேற்றம் வரும். சூப்பர் சூப்பர். அதாவது √(L² + p²). நீ சொன்னது கரெக்ட் தான். போட்டுதான் அதுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே போடுறோம். 100 100 100 125 225 வெளியே எடுத்தோம்னா 15, போட்டுட்டு வெளியே எடுத்தோம்னா 15 ஆயிடுது. ஆமா, ஆனா ஸ்கொயர்ல தான் போடணும், கியூபு கொண்டு போயிடக்கூடாது. ஸ்கொயர்ல தான் போடணும். இப்போ சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கு என்ன? செவ்வகத்தோட மூளை விட்டத்தை கண்டுபிடிக்க போற. அப்ப நீ முக்கோணம் மாதிரி ஆயிடும் என்ன? மூளை விட்டம்ன்றது இப்போ ஒரு பாதியை மறைச்சுக்கிட்டேன்னா முக்கோணம் மாதிரி ஆயிடும். அப்ப கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு நீளம், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அது நீளம் ஸ்கொயர் பிளஸ் அகலம் ஸ்கொயர். கரெக்டா? கர்ணம் ஸ்கொயர்டு தான். அது வெறும் கர்ணம் மட்டும் வேணும்னா கர்ணம் ஈக்குவல் டு √ நீளம் ஸ்கொயர் பிளஸ் அகலம் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ √(L² + p² தான் இதுக்கு செவ்வகத்துக்கு. செவ்வகத்துக்கு √(L+P+H) வராதா? அப்ப h² வந்துச்சுன்னா L² + p² + h² சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து கனசெவ்வகத்துக்கு. L, B, H எல்லாம் ஸ்கொயர்ல இது வந்து கணம். ஆமா, சரி. L+C மட்டும் ஸ்கொயர்ல வந்துச்சுன்னா L² + p² ரூட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அது வந்து என்னது? அது வந்து செவ்வகத்துக்கு, வெறும் செவ்வகத்துக்கு. ஆமா. ஓகே, காசை இவ்வளவுதான். சரி சார், ஓகே, இது வரைக்கும் ஓகே தான். இப்போ அடுத்தது வந்து சொன்னா அந்த 6 × 12 × 15 அளவுள்ள செவ்வகத்துல மிகச் சிறிய துண்டுகளாக கன சதுர வடிவு குறைந்தபட்சம் எத்தனை கிடைக்கும்? என்னது? புரியல. 6, 12, 15 உள்ள செவ்வக துண்டு. இதுக்கு ஆன்சர் வந்துச்சா? போட்டாச்சு. மூளை விட்டம் முடிச்சாச்சு. 6, 5 6, 12, 15 அளவுள்ள ஒரு கனசெவ்வக துண்டு மீதமில்லாமல் கனசதுர வடிவிலான துண்டுகளாக வெட்டப்படுகிறது. என்னடா? நீளம் இல்லாமலா? எல்லாமே இருக்கு. மீதமில்லாமல் எத்தனை கியூப் கிடைக்கும்? மீதமில்லாமல் எத்தனை கியூப் கிடைக்கும்? ஜாசனம் மதுரவஞ்சனம் விஞ்சயா கபியா ராஜபியா தாமதீதனம் வீசகோந்தகாரியோ. சார்ஜ் காலையில தான் எதுல இருந்து எடுத்தேன்? 100ல இருந்து எடுத்தேன். இப்ப பாரு 30க்கு வந்துருச்சு. பாஸ், இந்த ஒரு சமம் அப்புறம் பார்ப்போம். நான் யோசிச்சுட்டு சொல்றேன். அடிச்சு விட்டுரு எனக்கு.
எனக்கு அனுப்பிச்சு விட்ரு பாஸ். அனுப்பிச்சு விட்டுருவா. சரி சரி, அது இப்போ பாருங்களேன் உங்களுக்கு அது. ஆனால் ஐடியா அது அவன் கொடுத்துருக்கத பார்த்தா ஈஸியாக தெரியுது. ஆனால் இருந்தாலும் சரின்ட்டு ஒரு கிளாரிட்டியோட பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. அனுப்பிச்சேன். சரி, அடுத்த போலாமா? போ. ம். எழுபத்தேழு 50 44 அகலமுள்ள செவ்வகத்தொட்டியில் 50 44. ஓகே, 50 மீட்டர் நீளமும் 44 மீட்டர் அகலமுள்ள செவ்வக தொட்டியில் 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு உருளை வடிவ குழாயின் வழியாக 15 கிலோமீட்டர் மணி வேகத்தில் தண்ணீர் விழுகின்றது. கேக்குதா? இதுதான் பாஸ், அவுட் ஆஃப் சிலபஸ், குரூப் 1 கொஸ்டின். அப்படியா? இதே வேகத்தையும் பார்க்கணும், அங்க ஸ்பீடு சம்முக்கும் போகணும், இங்கேயும் வரணும். வேணாம். ஆமா, இப்போதைக்கு நம்ம குரூப் 4க்கு பார்த்துக்குவோம். குரூப் 2க்கு கூட இப்படி கேட்க மாட்டேன். குரூப் 1க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, இங்க என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் இன்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு 2017 நடந்த எக்ஸாமா. சரி, இப்போதைக்கு நம்ம கியூபும் முடிச்சிட்டோம், செவ்வகமும் முடிச்சிட்டோம் கணத்துல. ஹலோ. சரி பாஸ், முடிச்சிட்டோமா? என்னத்துல முடிச்சிட்டோமா? ஆமா, முடிச்சிட்டோம். கியூபும் முடிச்சா, அதாவது செவ்வகமும் சதுரமும் முடிச்சாச்சு. அடுத்து கோலம் ஆரம்பிக்குது. இனிமேல் கோலம், பூம்பு அந்த மாதிரி இனிமேல் தான் உள்ள கன்னி வெடிகள் இனிமேல் தான். சரி, என்ன பண்ணலாம்? ஆமா சரி. இப்போ போன சம் இருக்குல்ல பாஸ், 40. ஆமா, போன சம்ம வந்து என்னன்னா எல்என்டி பின்ட்டு ஹச் போட்டோம்னா, நீ அனுப்பிச்சுட்டேல? ஆமா, அதே அதைத்தான் சொல்றேன். தெரியுது, சொல்லு. எல்என்டி பின்ட்டு ஹச் போட்டேன்னா 1080 வருதா? ஆமா. இப்போ இத நீ எல்என்டி பின்ட்டு ஹச் கூட போட வேணாம். இப்போ ஆரை எப்படி பிரிக்கலாம்னா 3x2ன்னு பிரிக்கலாம். எதை? ஆரை 3x2 பிரிக்கலாம். அதுக்கப்புறம் 12 வந்து 2x2x3ன்னு பிரிக்கலாம். 15 வந்து 3×5 15, 3x15ன்னு பிரிக்கலாம். சரி. இதுல காமனா இருக்கிறது வந்து 3 2 தான். சரி. ஆனா 6 வந்துருது, 6 வச்சு வெட்டலாமே. மீதி இல்லாமல் ரத்தத்துல ஊரும் சிங்க தமிழன் சங்க தமிழன். சரி விடு பாஸ், இது எனக்கு தெரியல, நம்ம அப்புறம் பாப்போம். எனக்கு என்ன புரிஞ்சுன்னா எல்என்டி பின்ட்டு ஹச் பண்ணி 1080 எடுத்திருக்கானா? சரி. மிகச்சிறு அதை என்ன கொடுத்துருக்கான், மிகச்சிறு துண்டுகளாக சதுரமாகனா, சின்னதுன்னா 3 தானே, கியூப்னா 3 தானே அளவெடுத்து வைப்பாங்க இல்லையா? அப்படி இல்ல பாஸ், 3 3ன்னு கியூப் இருக்கு, 4 4ன்னு கியூப் இருக்கு, 5 5ன்னு கியூப் இருக்கு. 2 2ன்னு வருமா? 2 2ன்னு வருமா?
2 2 கியூபும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றது, என்ன சொல்றது, சரி விடு பாஸ், பாத்துக்கலாம் எங்க போறாங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப அடுத்து என்னன்னா, ஒரு செவ்வக தொட்டியில் 2340 மீட்டர் கியூப் அளவு தண்ணீர் உள்ளது. அத்தொட்டியின் நீளம் 15 மீட்டர், அகலம் 13 எனில் ஆழம் என்னன்னு கேக்குறியா? லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆமா, லிட்டர்ல இருந்து மீட்டர் கியூப் இல்லாட்டி சென்டிமீட்டர் கியூப் மாத்தணும் பாஸ் ஃபர்ஸ்ட். இல்ல அங்க என்ன கொடுத்துருக்கானா 2340 மீட்டரா கொடுத்துருக்கான். மீட்டர் கியூப்லயே கொடுத்துட்டானா ரொம்ப ஈஸி. ஆமா, மீட்டர் கியூப்லயே கொடுத்துட்டானா என்ன பண்ணலாம் பாஸ்? எல்லாமே b into h equal to அந்த வேல்யூ. புரிய என்னது? l into b into h equal to அந்த வேல்யூ. l into b into h equal to அந்த வேல்யூ. இங்க தான் ஒன்னு கொடுக்கலையே, l into b கொடுத்தா h கொடுக்கலையே. அப்ப அது x ன்னு வெச்சுக்கோ. சரி, இப்ப 15 into 13, 15 into 13 3 15 1 வெச்சுக்கோ, 1 3 3 4 வெச்சுக்கோ. 45 ஓரஞ்சு 5 ஓரம் 1 5 1 195. இப்ப 195 into x இருக்கு. 195 into x equal to அந்த வேல்யூ மீட்டர் கியூப்ல இருக்குல அந்த வேல்யூ. 195 x is equal to 2340 இருக்கு. இப்ப பைக் போயுதா? ஆமா, அது பைக் போயிடும். அப்ப 2340 கீழே அடிக்காமே வச்சேன்னா 13 15 எப்படினாலும் ஓகே. மொத்தம் கீழே போயிடும். சரி, அடி. ஆமா, 5 3 15 6 3 18 7 3 21 மிச்சம் 2 போகுது. 7 3 21 3 24 இங்க 0 போகுது. இங்க ஓரஞ்சு 5 2 இருக்கு, ஓரஞ்சு 5 இங்க 2 இருக்கு, 5 25 இங்க 2 இருக்கு, 4 124 வருது. 154 வருது by 30. ஓர் 13 13 இங்கேயும் ஓர் 13 13 4 15. அடே யப்பா 16 17 24 by 13 இல்லையா? 26 வந்தாதான் கரெக்டா இருக்கும். என்னது 2340. நீ அடுத்து இன்னைக்கு என்ன ஒர்க் பஸ் இருக்கு? நீ இனிமேல் இனியா பஸ் 4 மணிக்கு இது இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பேசணும். பேசி வீடியோ பண்ணி போட்டு விடணும். பசுபதி வீட்டுக்கு போயிட்டு 4 மணி வரைக்கும் ஃப்ரீ தான். ஏதாச்சும் வீடியோ மேக்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுதான் பார்க்கணும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சு விடு பஸ், ஒரு வீடியோ பண்ணி போட்டு விட்டுறேன். ஓரஞ்சு 5 ஐயஞ்சா 25 25 30 30ன்றப்ப இங்க 6 வருது. ஓகே தல 12 வருது. ஹைட் வந்து 12. அடுத்து வந்துட்டு இப்போ என்ன இருக்குன்னு சும்மா வந்து வாட்ச் பார்க்குறேன். 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் ஆழமுள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 km/h வேகத்தில் கடலில் கலக்கிறது எனில் 1 நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு என்ன? ஹைப்போதெட்டிக்கலா? தேவையில்லாத கொஸ்டின் தான். ட்ரை பண்ணி பாப்போமா வேணாமா? ட்ரை பண்ணலாம். குரூப் 3ல கேட்டிருக்கேன்.
வேணாம் பாஸ், இது எனக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும், வேணாம். சரி 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 இருக்கட்டும், அதான் பிரச்சனை. அடுத்து அப்ப போனா இனிமேல் கோலங்கள் தான் பாஸ். ஓ கோலங்கள் கோலங்கள். பாஷா ஊருக்கு வந்தனே கேமரா முன்னாடி நின்றுக்க, நீ நிக்கணும் நானும் நிக்கணும், பேக்ஸா போட்டு தள்ளுறோம் பேசிக்கிட்டே. ஆமா போடலாம் பாஸ். இல்லாட்டி நீ கேமரா முன்னாடி வரலன்னா பரவாயில்ல, நான் உட்காந்துக்கிறேன் இந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அழகா எழுதி அப்லோட் பண்ணிக்கே இருக்கும். பாத்துப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயா? ஆமா பரவாயில்ல பரவாயில்ல, அப்படியே அப்லோடு தான், மேக்ஸா அப்லோடு தான், ஒரு சேனல் ஃபுல்லா மேக்ஸ் தான். வேலை மிச்சம். ஒரு கோலத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? ஏன் பாது? ஹலோ சொல்லு பாஸ். இல்ல சூழல் என்னதான் சொல்ல வரானே புரிய மாட்டேங்குது. எதை பேசினாலும் ஒரு கட் அண்ட் ரைட்டா பேச மாட்டேன், அதுதான் அவர் எடுத்து வருது. அவன் வளர்ந்த விதம் அப்படி, நான் என்னத்த சொல்றது. நீ என்ன எதிர்பார்க்கிற அவன்ட்டு இருந்து? ஒரு விஷயம் சொன்னா அப்படியே கதையா இழுக்கிறானா? ஒரு பேசிட்டு முடிக்க வேண்டானே. இன்னைக்கு கூட கால் பண்ணி டெஸ்ட் இன்னைக்கு போடுற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு வேணா அதை நாளைக்கு போடுவோம், இடையில டேப் கொஸ்டின் வந்திருக்கு, அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். நான் இன்னைக்கு ஈவினிங் வரேன், ஈவினிங் கொஞ்சம் பார்ப்போம், நாளைக்கு காலைல கொஞ்சம் பார்ப்போம், அவ்வளோதான் முடிஞ்சு. அதை போட்டு இப்படி மைதா மாவா விழு விழு விழுன்னு இழுக்கிறானப்பா, எப்பா சாமின்ட்டு. அது சொல்லி முடிச்சுட்டு நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடுது. வைடா சாமி ஏதாச்சும் சொல்லி முடிச்சாடா வைடான்னு தான் சொல்ல தோணுது. பதிலே காணோம். அவனை என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பயாச்சும் நம்ம 2 பேரும் பழந்துக்கிற வேண்டியதா. இவன் நாளைக்கு மாமனார் வீட்டுல மாமியார் வீட்டுல எப்படி சண்டை பிடிக்க போதியா? ஒரு கோலத்தின் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கோலத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? மீப்பெரு வட்டமா? எண்ணிலடங்கா ஒரே ஒரு வட்டம் தான் ஒரு கோலத்திலயா? எண்ணிலடங்காத வட்டங்கள் உள்ளன மீப்பெரு வட்டங்கள். ஓகே. ஆர் என்ற ஆரம் கொண்ட ஒரு கோணத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதனால் கிடைக்கிறது? எது? ஆர் ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதனால் கிடைக்கிறது? பையவா? பை 4/3 இல்ல. ஆர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தின் கோலத்தின் எதை பெருக்குவதனால் கன அளவு கிடைக்கிறது? கோலத்தின் கன அளவு, அதாவது ஆர் ஆரம் கொண்ட ஒரு கோலத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதனால் கிடைக்கிறது? பரப்பளவுனா பையார் ஸ்கொயரா? இப்ப நம்மளுக்கு கோலத்துக்கு 4/3 பையார் கியூப், அப்ப 4/3 ஆர், அதை பெருக்கிறதுனால 4/3 ஆர் தான் ஆன்சர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கோலத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு r/3 கன அளவுன்னு கொடுத்திருக்கான். என்னது 4/3 ஆரா? இல்ல வெறும் r/3 மட்டும் தான் கணக்குல வந்திருக்கு, ஆன்சர் வந்திருக்கு. r/3ஆ? ஆமா. ஓ, கோலத்தின் மொத்த பரப்பளவு பஸ். நான் வெறும்
வெறும் பரப்பளவு πr² பாஸ். கோலத்தின் மொத்த புறப்பரப்பளவு, ஏன்னா நான் திருப்பி கேட்டா நீ டென்ஷன் ஆயிடுற, நான் கேட்கல. ரெண்டு இருக்குல்ல, ஒண்ணு என்னன்னா கோலத்தின் பரப்பளவுனா வட்டத்தின் பரப்பளவுனா πr². ஆனா கோலத்தின் மொத்த பரப்பளவு 4πr². நம்ம ஃபார்முலா நம்ம கொஞ்சம் திருப்பி பாத்துருவோமா, ஈஸியா முடிஞ்சிடும். ஆமா சார். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, முடிச்சு வந்துடுறேன், கூப்பிடுறேன். இல்ல அப்படியே லைன்ல இருங்க. இந்த ஒரு சின்ன இது மட்டும் பார்த்து டவுட் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். நாட்கள்லயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கு, இன்னும் ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. கொஞ்சம் நம்ம பார்த்தோம் டைம் அண்ட் ஒர்க் தானே, நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது தான். அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணணும் பாரு சார். ஒரு நிமிஷம் பாஸ், அப்படியே அமைதியாரு. இந்த செயலை சமூக கல்வி பெற ஒரு நிமிஷம் பாஸ், கட் பண்ணி கூப்பிடுறேன். ரெக்கார்டு மட்டும் சரி முடிச்சு கூப்பிடுங்க, அந்த டவுட் மட்டும் எடுத்துக்கிறேன்.